ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாமே நடக்கிறதுக்கு மெயின் காரணமே நவக்கிரகங்கள் தான். அதில் சுபமாக நடக்கிறதுக்கு மெயின் காரணமே குரு பகவான் தான். குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிற பழமொழி எல்லாருமே நம்ம வாழ்க்கையில் கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா குரு பகவான் தான் நவக்கிரகங்களே முக்கியமான கிரகம். சனி பகவானுக்கு மேலே பார்க்கக்கூடிய ஒரு கிரகம்னா குருவை சொல்லலாம். ஏன்னா குரு தான் எல்லாத்துக்குமே மெயினாக நமக்கு துணையாக இருக்கணும். குரு கிரகம் நமக்கு சப்போர்ட்டாக இருந்தால் தான் திருமணம் நமக்கு நல்லதாக இருக்கும், மகிழ்ச்சி நிறைந்திருக்கும், செல்வ செழிப்பு இருக்கும். அதனால் குரு பகவான் தான் மெயின் கிரகம் என்பது நாம் தெரிஞ்சுக்கணும். இப்பேற்பட்ட குரு பகவானுடைய பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோம். என்னென்னா, இப்போ 2025 மே மாதத்தில் குரு பயிற்சியானது நடக்க போகுது. இந்த குரு பயிற்சி நடக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் குருவால் பல மாற்றங்கள் ஏற்படும். அப்படி ஏற்படக்கூடிய மாற்றங்களை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் கிடைக்குங்கிறத இனி ஷேர் பண்ண போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு இன்றைக்கி மேஷ ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மேஷ ராசியில் பிறந்தவங்க உங்களோட ராசிக்கு இந்த குரு பயிற்சியில் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமான பயிற்சியாக இருக்குமா இல்லை பாதகமாக இருக்குமா, அப்படி இருந்தால் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி இந்த குரு பயிற்சி மேஷராசிக்கு நல்ல நேரமாக ஆரம்பமாக போகுது. அதுவும் இந்த 3 அதிர்ஷ்டங்கள் கிடைப்பது நிச்சயம் என்பது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. என்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும், அது நீங்கள் எப்படி தக்க வைத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறத வீடியோ பார்த்து தெரிஞ்சு பலன் பெறுங்க. ஸோ குரு சுபத்துவம் பொருந்திய கிரகம் என்று குருவை சொல்லலாம். 2025 மே மாதம் குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. இந்த குரு பயிற்சி நடந்ததுக்கு பின்னாடி மேசராசினர் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அதிர்ஷ்டங்கள் குறித்து இந்த ஜோதிட வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ தெரிந்து கொள்ளுங்க. ஓராண்டுக்கு ஒரு முறை குரு பயிற்சி நடைபெறும். அதன்படி கடந்த 2024 ஆண்டு குரு பகவான் ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகியிருந்தார். இந்த நிலையில் வரக்கூடிய 14/5/2025 இரவு 11 மணி அளவில் குரு பகவான் ரிஷபராசிலிருந்து விலகி மிதுன ராசிக்கு பயிற்சியாக போகிறார். இந்த பயிற்சி 12 ராசிக்காரங்களுக்கு குறிப்பிட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும். அதில் மேசராசிக்கு என்ன தாக்கம் ஏற்படுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக குரு பகவான் நன்மைகளுடைய அதிபதி என்று அழைக்கப்படுவார். தான் இருக்கக்கூடிய இடங்களில் அதிகளவு நற்பலன்களை கொடுப்பார். செல்வம், மகிழ்ச்சி, குடும்பம், ஆரோக்கியம் ஆகிய எல்லாவற்றுக்கும் குரு பகவானுடைய தாக்கமானது இருக்கும். அதனால தான் குரு பார்த்தால் கோடி நன்மை என்ற ஒரு பழமொழியே சொல்லப்படும். ஜோதிட சாஸ்திரத்தின்படி குரு பகவான் என்பவர் தனக்காரகன். குரு பகவான் பணத்துக்கு முக்கியமான கிரகம். தனம், பணம் ஒருவருக்கு நன்றாக இருக்க வேண்டும் என்றால் ஜாதகத்தில் குரு நன்றாக இருக்க வேண்டும். சுக்கிரன் சுகபோகத்துக்கு காரணமானவார். சுக்கிரன் கொடுக்கக்கூடிய பணம் கையில் இருக்கிறதுக்கு குரு பகவான் நமக்கு வேண்டும். குரு பகவான் கொடுக்கக்கூடிய பணம் என்பது பெரிய அளவில் நமக்கு இருக்கும். அந்த வகையில் இந்த குரு பயிற்சியில் மேசராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய பலன்கள், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் குறித்து இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து இதற்கேற்ப பலனடைங்க. மேசராசிக்காரங்களுக்கு 2வது இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 3வது இடத்துக்கு போகிறாரு. 3ஆம் இடம் என்பது உங்களுடைய பாக்கிய வீட்டை பார்க்கக்கூடிய அமைப்பாகும். பொதுவாக குரு பகவான் தான் இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடத்திற்கு பலம் அதிகம். 7, 9, 11வது இடத்துல குரு பகவான் பார்ப்பது நிறைந்த தனலாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அந்த வகையில் முதல் ஒரு மாதத்திற்கு பெரிய பலன்கள் உங்களோட ராசிக்கு இருக்காது. ஜூன் மாதம் முதல் உங்கள் ராசிநாதன் நீச்ச பங்கம் அடைவார். அதனால் ஜூன் மாதத்திலிருந்தே குரு பயிற்சியுடைய முழு நல்ல பலன்கள் உங்களோட ராசிக்கு பெற தொடங்குவீங்க. 3ஆம் இடம் என்பது பெரிய இடம் இல்லை, சோதனைக்குரிய இடம் என்று கூறினாலும் எல்லா ராசிகளுக்குமே விதிவிலக்கு இருக்குது. அதற்கேற்ப உங்களுக்கும் சில விதிவிலக்கு இருக்குது. உங்களுடைய பாக்கியாதிபதி குரு பகவான் உங்கள் பாக்கிய வீட்டை பார்ப்பது கடந்த காலங்களில் எந்த பாக்கியங்கள் நீங்கள் அனுபவிக்க தடைகள் இருந்ததோ அந்த தடைகள் நீங்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். மிகப்பெரிய நல்ல பலன்கள் 50% மேல் இந்த குரு பயிற்சியில் உங்களோட ராசிக்கு கிடைக்கும் என்பது உறுதியாக சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம்
7வது இடத்தை அவர் பார்ப்பதன் மூலமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் இந்த டைம் ஆகும். காதல் முறிவடையக்கூடிய நிலையில் இருப்பவர்களுக்கு காதல் நிறைவேறக்கூடிய அமைப்பு இந்த டைம் இருக்குது. பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் இணையக்கூடிய அமைப்பு உண்டாகும். சமாதமான திருமணங்கள் உங்களுக்கு நடக்கும். குடும்பத்தில் மெயினாக சுபகாரியங்கள் நடக்கும். அதற்கான அமைப்பு குரு பகவானால் உண்டாகும். மேச ராசிக்காரங்க உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் வீடு வாகன சேர்க்கையெல்லாம் உண்டாகும். லாபங்கள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு அதிகமாக உண்டாகும். வேலை, உத்தியோகம், வியாபாரம், தொழிலில் இதெல்லாம் அருமையான முன்னேற்றம், லாபங்கள் உண்டாகும். 3வது இடத்துக்கு குரு பகவான் பொருள் நன்மைகளை தருவார். பெரிய கெடுதல்கள் எதுவும் ஏற்படாது. விரய சனி இருக்கிறதுனால செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும். வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் செலவுகள் ஆகுவதை பற்றி பயப்பட வேண்டாம். குரு பயிற்சிக்கு பிறகு 4 நாட்களில் நடைபெறக்கூடிய ராகு கேது பயிற்சியின் மூலமாக 11வது இடத்துக்கு ராகு குருவினுடைய பார்வை இருக்குது. அதனால் போட்டி பந்தயங்கள் சவால்களில் ஈடுபட்டிங்கன்னா வெற்றி பெறுவீங்க. எடுத்த காரியங்களில் ஜெயம் உங்களுக்கு உண்டாகும். எல்லாவற்றிலும் உங்களுக்கு நிம்மதி உண்டாகும். அந்த மாதிரியான காலகட்டமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்க போகுது. அதனால் பெருசாக நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். எல்லா வகையிலும் உங்களுக்கு குரு பகவானால் நன்மை உண்டாகும். குரு பகவானால் உங்களுக்கு நன்மை உண்டாகக்கூடிய இந்த குரு பயிற்சியில் நீங்கள் மெயினாக பண்ண வேண்டியது என்னன்னா, எல்லாமே ரொம்பவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நேர்த்தியாக பண்ணணும். அதாவது எந்த ஒரு தவறும் இல்லாமல் நேர்த்தியாக பண்ணணும். அது மட்டும்தான் உங்களுக்கு ஒரு டாஸ்காக சொல்லப்பட்டிருக்கு. மற்றபடி உங்களுக்கு வேறு எதுவும் பெரிய ஆபத்தெல்லாம் ஏற்படாது. இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறோன்னா, குரு பகவானுக்கு இன்னும் நீங்கள் அதிகமான பலன்கள் கிடைக்க சில பரிகாரங்கள் செய்யணும். குரு பகவானுடைய ஆசீர்வாதம் பெற என்ன பரிகார முறைகள் கையாளணுங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சு பலன் பெறுங்க. தீய பலன்கள் குறையவும் நல்ல பலன்கள் அளவுக்கு அதிகமாக நடைபெறவும் குரு பகவானுக்கு செய்யக்கூடிய பரிகார முறைகள் இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு உதவியாக இருக்கும். வியாழக்கிழமை வருதுல, அப்போ குரு ஹோரையில் நல்ல நேரத்தில் குருவிற்கு உரிய கோலத்தை வடகிழக்கு திசையில் வரைந்து அதன் மேல் முல்லை மலர்கள் பரப்பி குரு இயந்திரத்தை வைத்து அதற்கு முல்லை மலர் சூட்டி சந்தன பொட்டிட்டு பொன்னிற தட்டில் கடலை வைத்து தூப தீபம் காட்டி குரு காயத்ரியை 108 முறை மன ஒருமையோடு உங்கள் ராசிக்காரங்க கூறினால் குருவால் ஏற்பட்ட தீய பலன்கள் விலகும், நல்ல பலன்கள் மேலும் அதிகரிக்கும். அதனால் வியாழக்கிழமை இதை செய்யுங்க. வியாழக்கிழமை இதை செய்ய முடியலனா இதை செய்யுங்க. வியாழக்கிழமை வீட்டில் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. குருவுக்குரிய வஸ்திரம் தானியம் கொண்டு வழிபாடு செய்யுங்க. வியாழனன்று குரு பகவானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்து மஞ்சள் நிற ஆடை அணிந்து புஷ்பகரம் வெண்முல்லை மலர்கள் அலங்கரித்து குருவுக்குரிய மூல மந்திரத்தினை ஊதி அரச சாமத்தினால் வேள்வி செய்து கடலைப்பொடி அன்னத்தால் அகுதி செய்து அஷ்டோத்திர அர்ச்சனை தூப தீப நைவேத்தியம் ஆகியவற்றை செய்து அடன ரகத்தில் குருவுக்குரிய கீர்த்தனைகளை பாடி வணங்கினீங்கன்னா குருக்கிரக தோஷம் நீங்கும். அது இல்லைனா இது ரெண்டில் ஏதாவது ஒன்று செய்யுங்க. அப்படி இது ரெண்டும் செய்ய முடியலனா இதை செய்யுங்க. மஞ்சள் நிற ஆடையை நீங்கள் உடுத்துங்க. புஷ்பகரண மணியை அணியுங்க. மஞ்சள் நிற ஆடை கடலை தானியம் ஆகியவற்றை மெயினாக தானம் செய்யுங்க. அதுவும் வியாழக்கிழமை விரதம் இருந்து தானம் செய்யுங்க. இந்த மாதிரியெல்லாம் செய்திங்கன்னா குருதோஷங்கள் உங்களுக்கு நீங்கும். இப்போ நான் சொன்ன இந்த 3 பரிகாரங்களில் உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கோ அதை செய்யுங்க. 8 திசைகளோடு வடகிழக்கு எனப்படக்கூடிய ஈசானிய திசையே குரு பகவானுக்குரிய திசையாக கருதப்படுது. அதனால் அந்த திசையை நோக்கி தான் நம்ம பரிகாரம் மெயினாக செய்யணும். அப்புறம் இந்த குரு பயிற்சியில் ஆலங்குடி மற்றும் திட்டை திருத்தலங்கள் குரு பகவானுக்கு உரிய திருத்தலம். இங்கு சென்று வழிபட்டு வந்தீங்கன்னா இன்னும் நன்மை உங்களுக்கு அதிகம் கிடைக்கும். அதனால் இங்கு செல்ல முடியும்னா கண்டிப்பாக சென்று குருவை ஒரு டைம் வழிபாடு செய்திடுங்க. ஸோ அவ்வளோதாங்க, உங்களுக்கான பரிகாரம் உங்களுக்கான பலன் ரெண்டுமே இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வீடியோ பார்க்கட்டும், இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில்
நிறைய வீடியோ போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை நான் சந்திப்பேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.